இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்துல பார்க்க போற கெஸ்ட் யாரு? கார்த்திக் ராஜா சார் அப்படின்னு பேர் சொன்னா ஒரு சிறந்த ஒரு இசையமைப்பாளர் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். அதே போல இந்த கார்த்திக் ராஜா சார் அப்படின்னு சொன்னா டக்குன்னு சின்ன கவுண்டர் சார் உள்ள வருவாரு, எஜமான் சார் உள்ள வருவாரு, ரெட்டை ஜடை வயசுல இருந்து அஜித் சார் உள்ள வருவார். இப்படி நிறைய திரைப்படங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கெஸ்டா பார்க்க போறோம். சூப்பர். சோ வெல்கம் பண்ணிடலாமா? ஷூர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் ராஜா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உங்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் சார். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எங்களை ஓட ஓட விரட்டி இங்கே நில்லு அங்கே நில்லு லைட்டு வாங்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம். எப்படி சார் இருக்குது ஃபீலு? கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை. கண்டிப்பாக சார். உங்கள் மூலமாக ஜெயா டிவி வரசை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். ஸோ அதுக்காக வேண்டி அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக சார். கார்த்திக் ராஜா சார் சினிமோட்டோகிராஃபர், டிஓபி, இந்த மாதிரி நிறைய பன்முகங்கள் உங்களுக்கு. நீங்கள் கடந்து வந்த பாதைகள் நிறைய. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது வந்து ஒரு டெபியூ ஃபிலிமில் இல்லையா, தாமரை அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன கவுண்டர் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். ஓகே சார். எப்படி இருந்துச்சு சார் அந்த அனுபவம்? இப்போ ஆக்சுவலாக நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு பி கண்ணா சாரோட ஒர்க் பண்ணேன். டைரக்டர் பாலராஜா மூலமாக பி கண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது உதயகுமார் மூலமாக. என்னோடய நண்பர் சவுந்தரராஜன் ஒருத்தர், எல்லாருக்கும் காமன் ஃப்ரெண்டு, அவர் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு ஒன்று வந்தது. ஸோ அது ஏற்கனவே நண்பர் எனக்கு உதயகுமார், இன்ஸ்டியூட் காலங்களிலே நண்பர். அதனால் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு தகவல் வந்தது, படம் பண்ணுறோம், படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஒத்துக்கிட்டோன்னா இம்மிடியட்டாக ஃபுல் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. அப்போவே பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 25 days ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சீன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சீனை பற்றியும் பேசி, ஸோ அதில் எங்களோட இன்புட்ஸ் என்ன வேணும். ஸோ அது ஒரு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜில் ஒர்க் பண்ண போகிற ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. கண்டிப்பாக. ஸோ என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அதை பண்ணால் கொடுத்தா போதும். பட் எங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் எல்லாமே டிஸ்கஸ்ட். ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்களோட பேசப்பட்டது, டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே போல் லொக்கேஷன் பார்க்க போகிறதே. லொக்கேஷன் பார்க்க போகணும்னு போய் வரும்போது பொள்ளாச்சி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணால் பொள்ளாச்சி டு ஆலியார் 15 kilometers தான். பட் ரைட் அண்ட் லெஃப்ட் நாங்கள் போய் கிட்டத்தட்ட 100 kilometer போயிருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ ஈவன் அவங்க உள்ளூர்காரங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன வழிகள், மலை ஹில் ரூட்ஸு, அந்த மாதிரி காட்டுப்பகுதிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட தேடி போய் பண்ண வேண்டியது. ஸோ இந்த சென்ஸ் எனக்கு ரொம்பவும் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதோட அந்த படத்தை புரிஞ்சுட்டு வேலை செய்ய வச்சாங்க. ஸோ அது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. ஐ ஹவ் டு தேங்க் மை டைரக்டர் உதயகுமார் அண்ட் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆனந்தி ஃபிலிம்ஸ் நடராஜன் மோகன். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நாங்களாம் வந்து ஒரு லைட் கலர் ஷர்ட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ திட்டுவாங்க தெரியுங்களா சார் எங்களை? ஆமாம். ஆனால் நீங்கள் விஜயகாந்த் சாரை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ அற்புதமாக காட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக அது முதல் படம் அப்படிங்கிறதுலாம் அந்த அர்ப்பணிப்பு இருந்ததா சார்? இல்லை அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க டெக்னிக்கலாக? அதாங்க, இப்போ பேசிக்காக ஃபிலிம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் டிஜிட்டல். அன்றைக்கி ஃபிலிம் எங்களுக்கு ஃபிலிமோட லேட்டிடியூடில் அதோட இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இருந்தால் கூட அந்த ஒயிட் அவரோட கலர் காம்பினேஷனில் வரவங்க சுகன்யா அவங்க நல்லா ஃபேர் அண்ட் ஸோ இவரோட கலர் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறப்ப அதுக்குரிய இது பிளான் பண்ணிப்போம். ஸோ அந்த டெக்னிக்காலிட்டிஸ் யூஸ் பண்ணிப்போம். பட் இருந்தால் கூட எல்லா ஷாட்லேயும் எல்லா இடத்துலையும் அதை பண்ண முடியாது. பட் சில சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ண, பட் வயல் அனலைசிங் இதில் எல்லாம் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிவிடுவோம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுவோம், அவ்வளோதான். பட் எனக்கு அந்த படத்தை பொறுத்த மட்டும் ஷூட் பண்ண எல்லாமே ஒரு 20 வருஷம் கழிச்சு பெஞ்ச ஹெவியஸ்ட்டு மான்சூன் சீசனில் போய் மாட்டோம் அந்த படம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபால்ஸ் ஒன்று வரும் பாருங்க சாங்கில், முத்துமணி மாலை சாங். அந்த ஃபால்ஸ் எல்லாம் அந்த இயரில் வந்த சாங். இது ஃபால்ஸ் லோக்கலில் இருக்கவங்களே தெரியாது அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ ஆக்சிடென்டலாக
அந்த ரூட்டை கிராஸ் பண்ணுவோம் ஒரு ஃபால்ஸ் அது எப்படி போகிறதுன்னு கேட்டு அதுக்கு வழியே கிடையாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸில் வர ஆமாம் அது கட்டில்லாம் வேறு க்ரெயின் ட்ராலி ட்ராக் எல்லாமே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அது டோட்டலாக ஒரு 1 மந்த்தாக மழை பெஞ்சு போய் பாசம் முடிச்சு யாரும் நடக்கவே முடியாது. அந்த ரூட்டில் போய் விழுகாத ஆள் நான் மட்டும்தான் அப்போ வரைக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடைசி ஷாட்டில் அந்த குடை மாதிரி நான் வந்தேன். அந்த ஒரு கொடை ஷாட் வரும் அதே மாதிரி நான் விழுந்தேன். ஸோ அப்படி பெக்யூலியராக சில விஷயம்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இப்போ விஜயகாந்த் சாரை வச்சுட்டு அந்த லோ லைட்டில் ஷூட் பண்ணோம். அது மாதிரி வி சூசன் அவர் பேக்ரவுண்ட் செட்டார். அந்த ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சது அந்த படத்தில். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் வந்து விஜயகாந்த் சார். ஸோ என்ன சொன்னாலும் கட்டுப்படுவார், எப்படி சொன்னாலும் கேட்டுப்பார். அதுக்கு நமக்காண்டி ஃப்ளெக்ஸியாக இறங்கி வருவார். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஓரளவுக்கு சூஸ் பண்ணிக்கிற ஃப்ரீடம் இருந்ததுனால அந்த அந்த இதை மேட்ச் பண்ணிட்டோம், மேனேஜ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக சார். அந்த கொடை வர மாதிரி ஓப்பனிங் அந்த சாங்கில் வந்து முத்து மணி அந்த வரும். எவ்வளோ டசன் வாங்கினீங்க சார்? அது இடத்துல எவ்வளோ ஷார்ட் எடுத்தீங்க? ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டிங்களா? அது ஒரு மேக்ஸிமம் எல்லாம் அந்த படத்தை பொறுத்தமட்டில் மினிமம் தான் ஷார்ட்ஸ், பெரிய ரீடேக்ஸ் இருக்காது. ஏன்னா பிளான் சச்சவே. ஸோ அதனால் அது பர்டிகுலர் சாங்கில் இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சோன்னே. ஏன்னா இப்போ ஸ்டாக் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்போ அந்த பீரியடில். ஸோ ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் ரேஷனிங்கே இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால் ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டோம், சிங்கிள் டேக்ஸ் போயிடுச்சு. ஸோ அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் எல்லாரோட கோஆர்டினேஷன் தான். ரைட் ஃப்ரம் மை ஆர்ட் டைரக்டர், என்னோட அசோசியேட்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே அதுக்கு எங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ தட் வி ஹவ் அச்சீவ்ட் லைக். அந்த படத்தில் மனோரமா மேம் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அவங்க ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். பட் அவங்க டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. அவங்க ஏதோ முதல் படம் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்மளோட தம்பியை எப்படிப்பா நான் என்ன பண்ணணுப்பான்னு அவ்வளோ இதாக கேட்பாங்க. பட் ஆனால் அவங்க ஒன்ஸு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை நம்ம கேமரா விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். கண்டிப்பாக அவ்வளோ நம்ம மறந்துடுவோம் நம்மளை. ஸோ வெரி குட் பெர்ஃபார்மர். அதில் ஃபுல் ஃப்ளோ காமெடியை வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. கவுண்டமணி சார் செந்தில் சார். ஸோ அதில் அந்த பல் விஷயத்தை வச்சு ஒரு சண்டை நடக்கும். அதில் அவங்க கவுண்டர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆச்சினாலே சிரிப்பாளர் வச்சு கேமரா அப்படி வந்து ஒரு ட்ராலி வரும், வர இங்கே சிரிச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் தெரியும் ஷார்ட் தெரியும். ஸோ அதனால் அவங்க கூட ஒரு படம் மிகப்பெரிய எனக்கு ஒரு ப்ளஸ் பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச. ஏன்னா அவங்களுடைய காம்பினேஷன் அப்படியே எஜமான்லையும் இருக்கும். ஆக்சுவலாக சேம் ஆர்வி சார், சேம் டீம், எல்லா மனோரமா ஆட்சியும் இருப்பாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க விஜயகாந்த் சாருக்கு பதில். ஸோ அந்த குரூப்போட அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே டீம். அதோட சின்ன கவுண்டரோட வெற்றி அடுத்த படத்தை கொடுத்தது எஜமானா மாறு. ஸோ அடுத்த படம்ன்றது மிகப்பெரிய அன்னைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்க ஏவிஎம்னோட பேனர், அன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லா பெரிய மல்டி ஸ்டார் ஃபிலிம். அது நம்பியார் சாமியிலேருந்து எல்லாம் இருந்தாங்க. ஸோ அது வந்து என்னென்னா இப்போ இதில் ஒரு ஒரு துணிச்சலாக நைட் நம்ம இது படமா அப்படின்னு பண்ணோம். அது வந்து we have to depend on 2-3 விஷயத்தை நாங்கள் எங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரஜினி சார்ன்றவருக்கு. ஸோ அவரை வச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் படம் பண்ண முடியாது. ஸோ we have to plan such a way. இன்னொரு விஷயம், ரஜினி சாரை கூட்டு போய் அவுடோரில் தான் பண்ணுன்ற முடிவில் இருக்கார் உதயகுமார். அது அவரை வச்சு தமிழ்நாட்டில் பண்ணுறது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் அவர் காரில் ஹோட்டல்லேருந்து கிளம்பினாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. 100 கார் வரும் அவர் பின்னாடி, ரசிகர்கள் கார். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஷூட் பண்ணது சமத்தூர் ஜமீன்தார் வீடு. யூஸ்வலாக ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே பெருசாக போயிருக்கவே மாட்டாங்க. பட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சினிமாக்காரங்க என்ட்ரு ஆனது. பட் அது சரவணா சார் தான் ரொம்ப இது பண்ணி பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. பட் அந்த வீடுமே எப்படின்னா எல்லாம் ஆயில் பெயிண்டட் ஹவுஸ். எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது, எந்த கரெக்ஷன் பண்ண முடியாது. அது சினிமாட்டோகிராஃபருக்கு பெரிய சவால், ட்ராபேக். ஏன்னா எந்த லைட்டு போட்டாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எங்கே கீழே சைடில் எங்கேயும் வைக்க முடியாது. ஸோ இப்போ அந்த பெயிண்ட்டும் மாற்ற முடியாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் தான். ஈவன் நாங்களாக ஒரு சின்ன ஏன்னா சினிமாக்காரங்க போனாலும் வீட்டை கெடுத்துருவாங்க, உடைச்சிருவாங்க. அந்த மாதிரி இதில் உதயகுமார் சாரை பொறுத்த மட்டும் அதில் ரொம்ப பிளான்டாக இருப்பார். என்ன ப்ராமிஸ் பண்ணி உள்ளே போனாரோ அந்த ப்ராமிஸை கேப் பண்ணுவார். வீடு சுத்தமாக இருக்கணும்னா கடையில் நுழையும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவர் நிற்பார், நான் நிற்பேன், என்னோடய ஆர்ட் டைரக்டர் நிற்பாங்க. நாங்கள் 3 பேர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தூசி இருந்தால் கூட க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் வெளியே வருவார். ஸோ அப்படி இருக்கனால அந்த வீட்டை செருப்பு கூட போட மாட்டோம்.
ஸோ எங்கள் லைட் மேனுக்கெலாம் செருப்பு வேணும், இந்த எலக்ட்ரிக்கல் ஹேண்ட்லிங்கால். அதனால் ஒரு 10 ஜோடி செருப்பு வந்து வீட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அந்த செருப்பு வெளியே போடக்கூட வெளியே. ஸோ இவங்க அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக பண்ணாங்க. பட் அப்போ என்னென்னா எங்களுக்கு என்னோடய லைட்டிங் பிளான் ஸ்கீமே ஒரு மாதிரி என்ன பண்ண போகிறோன்னு புரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், எல்லா ஃப்ரேம்லேயும் குறைஞ்ச ஒரு 15-20 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது ரொம்ப மினிமம் ஷாட் தான் அந்த 2 பேர் இருந்துகிட்ருப்பாங்க. எந்த காம்பினேஷன் தான் 10 பேர் வருவாங்க. அவுடோர் வந்துட்டாலும் 50 பேர் 500 பேர் அப்படி தான் அந்த படத்தோட காம்பினேஷன் இருந்தது. பட் என்னென்னா அந்த அந்த வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்கீம் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ளட் வச்சுட்டு அதை டிமரில் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அது எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் எது கஷ்டம்னு நினச்சி பண்ணோம், தட் ஹாஸ் கிவன் எனக்கு ஒரு வேற ஒரு டோனும் கலரும் கிடைச்சது. ஸோ ஒரு கோல்டன் டீச்சர் கிடைச்சது. ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் ஒரு ரிச் கலர் அண்டரையும் கிடைச்சது. ஸோ அந்த அதான் ஒரு முடியாத டயத்தில் எது செய்ய முடியாதுன்னு அவஸ்தைப்பட்டோமோ அந்த இடத்துல போய் வேறு ஒன்று செய்ய போய் நல்லாவே வந்தது. இட் வாஸ் இந்த டான்ஸை எங்களுக்கு அந்த இண்டோர்லாம் ரொம்ப நல்லா வந்துடுது. அதில் ரஜினி சாரை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. அவரால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் பாட்டு உட்காந்துருப்பார், கூப்பிட்டா ஷாட்டுக்குறார், நீட்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. பட் என்னென்னா நம்ம அவரை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அவரோட ஆடியன்ஸை, அவரோட ரசிகர்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட we have to answer. ஸோ அதனால் அந்த கேர் எடுக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருப்போம் எல்லாருமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ரெண்டு அது போயிட்டு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் வர்றார். ஸோ இது அந்த அவருக்கு மட்டும் இல்லை, அதில் காம்பினேஷனில் இருக்கல அடுத்து அந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் அதே கேர் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா மைண்ட் அதுக்கு போயிடுது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கேர்ன்றதுக்கு வச்சுக்கிறத விட பர்ஃபெக்டாக பண்ணணும். ரஜினி சாரை நம்ம பர்ஃபெக்டாக காட்டி வேணும். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி சார் ஃப்ரேம் எப்படி இருப்பார்னா, அவர் நிற்கிறது ஸ்டாண்டர்டிஷ் போர்ஷன் தான் நிற்பார். அந்த போஸில் நின்று அந்த பார்வை மேல் நோக்கி இருக்கும். இப்படி தான் அவருடைய மேக்ஸிமம் அவர் ஸ்டைலில் அதில் பார்த்துருக்கோம் நாம் ஸ்டாண்டிங்கில். பட் எஜமானில் அவருடைய வாக்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த வீரா ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், அவருடைய வாக் ஒரு தனி ஸ்டைலாக இருந்தது. அவர் ஸ்டைல் ஆஃப் வாக்கு தான். ஆனால் படத்தில் நீங்கள் அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது அந்த நடந்து வரும்போது அவருடைய காஸ்டியூம் கரெக்டாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும். அது எப்படி தோணுச்சு சார்? அது என்னென்னா அவரோட மெக்ரானிட்டியை காட்டி ஆகணும். ஸோ ஊருக்கு பெரியவர், அந்த ஏரியாவோட மரியாதைக்குரியவர். ஸோ அதெல்லாம் விட ரஜினி சாருக்குன்னு ஒரு ஹைப் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ பிளான்ஸ் வச்சவே. ஸோ அது மாதிரி லயங்கல் ஷர்ட்ஸு, லோ ட்ராலிஸ். ஸோ அதே போல் அவரோட நடக்கிற ஸ்டைலு, அவரோட காஸ்டியூம் என்னென்னா வேறு எல்லா படத்துலையும் பேண்ட் ஷர்ட் கூட போடுவாங்க, கலர் கூட மாற்றலாம். ஒரே ஒரு சாங்கில் மட்டும் அந்த கலருக்கு மாற்றாமே இருந்திருக்கலாம். அதுக்கு அவருக்கு கோல்டன் எல்லோ ஷர்ட் போட்டிருப்பாரு, அதுக்கு மேலே ஒரு லைட்டர் ப்ளூ ஷர்ட் ஒன்று போட்டிருப்பாரு, வெரி ஸ்கை ப்ளூவில் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட் கலரே தெரியாது. பட் அவரோட டாக்டர் சொன்னாங்கன்றக்காண்டி மாற்றணும். அந்த ப்ளூ வந்து அவங்க டாக்டர் சின்ன பொண்ணாக இருப்பாங்க, அவங்க டேடிக்கு எனக்கு இப்படி கொடுங்கன்னு சொல்லி டைரக்டர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி அவங்க சொல்லிட்டாங்களேன்றக்காண்டி அதை மாற்றி கொடுத்தாரு அதே மாதிரி. பட் அது கூட பெரிய கலர்ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் இது. அதே போல் அவரை ஜஸ்ட் லைக் தட் காட்ட முடியாது. அவரோட ஹைட்டு, ஒரிஜினல் ஹைட்டே அப்படியே ஹைப்பில் இருக்கவருக்கு போய் நம்ம போய் வேறு மாதிரி காட்டக்கூடாது. ஈவன் அந்த கேரக்டராக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், அது அவரே எனாக்ட் பண்ணுவார். சரி அதை கொண்டு வந்துடுவார். அவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. சரி நீங்கள் ஒரு தரம் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஷார்ட் வச்சுட்டு பண்ணும்போதோ செகண்ட் ஷாட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போக தோணிடும் நமக்கு மைண்ட் செட்டில். ஸோ அவரோட ஆட்டிடியூடு, அவரோட இதே நம்மளை அந்த அடுத்த அந்த மாதிரி ஷார்ட் வைக்க சொல்லிடும். ஸோ சச்சேவே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை வேலை வாங்குவார். கண்டிப்பாக சார். அப்படி அவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு வைத்தீஸ்வரியை நான் பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டேன்னு சொல்லி சேத்துலேருந்து எதிர்ப்பார் பாருங்க. அப்படியே திருப்பி விட்டுட்டீங்க சார் அந்த காட்சி. அதுதான் அந்த கேரக்டரோட இது. பொதுவாக அந்த ஊருக்கு, ஜனங்களுக்கு, மக்களுக்கு ஒன்று, தன்னோட மனைவிக்குன்னு ஒன்று இருக்கணும்ல. எல்லா இடத்துலையும் ஒரு எஜமானா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ தன்னோட மனைவி, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு மனைவிக்கு அவர் எவ்வளோ தூரம் இன்வால்வ்டாக இருக்கார், எவ்வளோ தூரம் அஃபெக்ஷனேட்டாக இருக்கார். ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாம்பூச்சின்றது ஒன்றும் பெரிய விஷயம். அதுக்காண்டி அவர் மெனக்கடுறது, ஓடுறது. பட் ஒரு காமெடி சீன்ஸ் சார். பட் அது தட் எம்பசைஸ் இந்த கேரக்டரை ஒய்ஃபுக்காண்டி. ஏன்னா பின்னாலே அவங்க இறந்துட போகிறாங்க.
ஸோ அந்த கேரக்டர் கூட இவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆன ஒருத்தர் அந்த டெத்தை தாங்க முடியாதுன்றது தான் அந்த கேரக்டரோட கேரக்டர். சூப்பர் சார். அடுத்ததா எதிரும் புதிரும் அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது இது ரெண்டுமே வில்லேஜ்மா. வில்லேஜ். அதுக்கு முன்னாடி தான் நீங்க அஜித் சாரோட ரெட்டை ஜடை வயசு பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அது இதெல்லாம் சைமல்டேனியஸாக Same. பண்ணோம். ஓகே. ரெட்டஜட வயசு அஜித் சாரோட பாக்யராஜ் சார் அவங்க ப்ரொடக்ஷனில். இது வந்து மது ஜிஎஸ் மதுன்னு சொல்லிட்டு இப்போ தரணின்னு டைரக்டர் அவரோட முதல் படம் ஆக்சுவலாக அது ரமணின்ற பேரில் பண்ணார். இதெல்லாம் டோட்டலாக வில்லேஜ், 100 பேர், பஞ்சாயத்து, கிரேன் அந்த மாதிரி பட்டுரும். இது டோட்டலாக என்னென்னா ஒரு சிட்டி பேஸ்ட் சப்ஜெக்டாக வரும். அண்ட் ஒரு டீப் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் ஓரியன்ட் ஒரு விஷயமா வரும். ஸோ இதில் என்னென்னா ரமணி அசோசியேட்டாக எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சின்ன கவுண்டர் எல்லாம் அவர் தான், அவரே செய்யாருலாம் அசோசியேட். ஸோ அதனால் வெரி டியூன்டு ஃப்ரெண்டு. ஓகே சார். அசிஸ்டண்ட்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப உரிமையாக எல்லா அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியும். நானும் எடுத்துக்கலாம், அவரும் எடுத்துப்பார். ஸோ எங்கள் டீம் அப்படி தான். நான் சினிமாட்டோகிராஃபரில் அவர் அசோசியேட்டாக இல்லை, டைரக்டராக உதயம், அது எல்லாமே ஈஸியாக தான் இருப்போம். ஓகே ஓகே சார். ஸோ அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அவரை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் அதில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருப்பார். இந்த பேட்டர்ன் எனக்கு வேணும், இந்த ஸ்டைல் ஷாட் வேணும், இந்த மூடு வேணும், இந்த மூமெண்ட் இருக்கணும், இதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். ஸோ நம்மளை க்ரியேட் பண்ண வைப்பார் அவர். சரி நம்ம வேணான்னா கூட இல்லை டைம் ஆகட்டும் பரவாயில்ல, அந்த டயத்துக்கு வெயிட் அப்படின்னு வெயிட் பண்ண வைப்பார். ஸோ நம்மளை நம்ம ஒரு 50% எஃபர்ட் போட்டோம்னா அவர் மிச்சம் 50% எஃபர்ட்டுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ இன்னொன்று என்னென்னா அவரை பொறுத்த மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்ஸ் நிறையா பண்ணார். அப்போ என்னென்னா டெக்னிக்கலாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஷார்ட் சைஸ். ஸோ அதே போல் மம்முட்டி ரியல் லெஜண்ட். ஸோ அதே போல் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் நெப்போலியன் சார். ஏன்னா அவர் 14 நண்பர் அவர் இன்னைக்கு வரைக்கும். 2 பேர் காம்பினேஷன். அதில் மம்முட்டி சார்லாம் நம்ம கிரேஸாக சினிமா பார்த்து இப்படி ஒரு படம் பண்ண மாட்டோமா, இவர் மாதிரி ஆர்டிஸ்ட் இப்படி இவர் நடிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம ஆச்சரியப்பட்டு உட்காந்த ஆர்டிஸ்ட் நம்ம முன்னால் நடிக்க வச்சு. ஸோ அதே போல் அவர் ரொம்ப ஈஸி அண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஹி வில் டூ தட் திங். ஸோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆக்ஷன் கொடுப்பாருங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு போவார். நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்தோன்னா கரெக்டாக அப்படின்னு கேட்டு போவார். ஸோ அது ஒரு ரியாக்ஷன் தெரியும், நம்ம அதை இன்வால்வ் ஆகிருக்கோம், அது நம்ம ரசிக்கிறோன்றது தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் என்ன வேணும், என்ன மெஷரில் வேணுன்றதில் ரொம்ப கிளியராக இருப்பார் சார். வேறு நெப்போலியன் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் ரொம்ப எஃபர்ட் போடுவார் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும். அதெல்லாம் நண்பன் ரமணி, தெர் இஸ் தரணி சார். ஸோ அவரோட எஃபர்ட் வந்து நம்மளை உட்கார விட மாட்டோம், ஓட விடுவார். கண்டிப்பாக சார். ரெட்டை ஜடை வயசு பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா அஜித் சாருடைய இனிஷியல் ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ் கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜும் கூட. அதில் அந்த காஞ்சிப்பட்டு சேலை கட்டி செம்ம ஹிட்டான சாங் ஆகுது. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து ஒரு ஊரில் ராஜகுமாரின்னு ஒரு படம் பாக்யராஜ் சார் பண்ணேன். அந்த படத்தில் அசோசியேட் இருந்தால் அந்த டைரக்டர் சிவகுமார். ஸோ அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அப்போ அந்த படம் நான் பண்ணணுன்ற வரும்போது அஜித் சார் அப்போ தான் அந்த காதல் கோட்டை சக்ஸஸ்க்கு அடுத்த ட்ரெண்டில் இருந்தார். ஸோ இவங்க என்னென்னா டோட்டலாக ஒரு லைட்ரு வெயின் படம் பண்ணணும், சீரியஸாகவோ இல்லை ஆக்ஷன் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு இப்போ சொல்லணும்னா இப்போ சோகால் காமெடியாக ஒரு ஈஸியாக பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அது கதையாக வரும்போது நல்லா இருந்தது. பட் எனக்கு என்னென்னா காரைக்குடி அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் கிடச்சிது, பெரிய விலைசியல் வீடுகள் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அந்த டெக்ஸ்சரே எனக்கு நல்லா கிடச்சிது. ஸோ அந்த வீடெல்லாம் இப்போ ஹெரிட்டேஜ் வீடாகிடுச்சு இப்போலாம். ஸோ அந்த வீடை வந்து ஆல்மோஸ்ட் பெரிய சினிமாட்டிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் லைவாக ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ மினிமம் லைட்ஸ், மினிமம் அவைலபிளில் ஷூட் பண்ணி அதில் வந்து அஜித் சார் ரொம்ப நல்லா இருந்தான்னு ப்ரெஸ் கிளம்பெல்லாம் நிறையா வந்தது. பட் அதே போல் அதில் சாங்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன காஞ்சிப்பட்டு, ஒரு பையன் அம்மா எப்படியெல்லாம் இருக்கணுன்ற ஒரு அதீத கற்பனைலாம் இருக்கும். பட் அதுலேயும் அஜித் சார் வெரி வெரி கைண்ட் இடம். இன்றைக்கே அவர் கைண்ட் இடம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருப்பார், இன்னும் ஈஸியாக இருப்பார். ரொம்ப வெரி கோஆபரேட்டிவ், ஈஸி
அன்கோஆப்ரேட்டிவ். என்ன நம்ம சொல்கிறோமோ அதை அப்படியே அழகாக பண்ணிட்டு போயிடுவார். ஸோ நமக்கு பெரிய ஐயோன்ற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம் அவரோட. சூப்பர் சார். பொதுவாக ஒவ்வொரு திரைப்படங்களும் மாறுபட்ட கதைக்களம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னிக்கலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிறு சிறு நிறைய முயற்சிகள் நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சத்ரபதி, வானவில் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய கேமரா. அதுவும் அர்ஜுன் சார் அது ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படி உங்களை நீங்கள் அதை ப்ரிப்பேர் ஆக்கிக்குவீங்க சார் அந்த படத்துக்கெல்லாம்? இல்லை, இது என்ன ப்ரிப்பரேஷன்னா, அந்த ஸ்கிரிப்டும் அந்த கதையும் நம்மளை வேலை வாங்கும். அந்த ஸ்கிரிப்டும் அந்த கதையும் நம்மளை வேலை வாங்கும். அதுக்குரிய டைரக்டர்கள் நம்மளை என்கேஜ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம எஃபர்ட்ன்றது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக தான் பண்ண போகிறோம். பேசிக் ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். ஆட்டோமேட்டிக்காக இன்னரெண்டாக நமக்கே வந்துடும். இப்போ வானவில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஷூட் பண்ண படம். கிட்டத்தட்ட ஒரு அர்ஜுன் சாரோட காலைல 6:30 மணிக்கு வருவார். அர்ஜுன் சார் அவுடோரில் ஊட்டியில் 6 மணிக்கு வருவார். வந்துட்டு அவர் பண்ண வச்சா அவ்வளோ மனோஜ்குமாரை பொறுத்தமட்டில் வெரி ஃபாஸ்ட் டைரக்டர். அவர் ஒரு ஸ்கீம் பண்ணி டிசைட் பண்ணிட்டாருன்னா படப்படன்னு ஓடுவார். ஸோ அதனால் ஒர்க்கிங் ஸ்டைல் ஈஸியாக இருக்கும். பட் அதில் நான் என்னோட ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நான் என்ன பண்ணணும், என் பேக்ரவுண்ட் என்ன வேணும், ஸோ இந்த பேட்டர்னில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப அதை முதல்ல டிசைட் பண்ணுறதுனால இது டைரக்டரோட ஆர்டிஸ்டோட பேசிக்கிறதுனால பெரிய ஹார்ட்ஷிப் இல்லை, பெரிய இது இல்லை. ஸோ இதை புரிய வச்சுட்டோன்னா அவங்களும் நம்மளோட கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அதே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஸோ வி வில் டூ அக்கார்டிங். ஸோ வயசாக 2 பேரும் சேர்ந்துட்டோம்னாலே ஈஸியாக போயிடும். ஸோ அதில் பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா இது ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுறப்ப எல்லாமே ஈஸியாகிடும். ஓகே சார். ஸோ உங்களுடைய ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோட மனைவி, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே சார். டாட்டர் டென்டிஸ்ட், ஷி காட் மேரிட், ஹேவிங் எ கிட். பையன் இன்ஜினியரிங் இருக்குது, இஸ் ஒர்க்கிங் கத்தாரில் ஒர்க் பண்ணுறான். ஒரு சிம்பிள் ஃபேமிலி. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல் பக்கத்தில். ஃபேமிலி எந்த அளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ஃபேமிலி என்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி இப்போ கேமரா டெக்னிக், இன்றைக்கி ஒரு ஃபோன் இருந்தால் போதும், எவ்வளோ விஷயங்கள் அதில் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு சார். எப்படி பார்க்குறீங்க சார் இந்த வளர்ச்சி நீங்கள்? சார் இது சயின்டிஃபிக், இது இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து தான் தீரும். அதுவே அப்டேட். சரி, நீங்கள் சின்சியராக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதையும் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்டேட் பண்ணப்பட்டால் தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். இவ்வளோ வேலைப்பள இருந்தும் கூட சினிமாவுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அது நம்ம படிக்கிறது அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சினிமாக்குள்ளேயே சீக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள். இந்த வேலைப்பளுக்கு மத்தியில் எப்படி சார் இதை பார்க்க முடியுது? ஆக்சுவலாக வேலைப்பளும் இல்லை, அதுவும் நம்மளோட கடமை தானே. ரெஸ்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ. அப்படிப்பா சார். ஸோ இந்த பணிகள் இதோடு நிற்கக்கூடாது சார். இன்னும் நிறைய பணிகள் நீங்கள் தொடரணும், இன்னும் நிறைய வெற்றிகள் கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு அற்புதமான சூழல் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கணும் சார். நன்றி.